உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் பாண்டி வானதியை பற்றி யோசிச்சு வானதி நடந்து போகிறாளே, அவளுக்காக செகண்ட்ஸ்லையாவது ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 ரூபாய் சொல்கிற வண்டியை அப்படி இப்படின்னு பேசி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதுக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கே வானதி டாக்டர் கார் வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த வண்டி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு டாக்டரை கேட்கும்போது, நீங்களே கேட்டுட்டீங்க, நான் கேட்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பரவாயில்லைங்க, நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறதோட அந்த வண்டியையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. இந்த டைமில் இங்கே பாண்டி ஆசாசையாக வண்டியை கையில் வாங்கி வச்சுட்டு வானதிக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினைக்கும் போது, டாக்டர் எனக்கு இந்த வண்டியை கொடுத்தாரு பாண்டி அப்படின்னு இங்கே டாக்டரை தூக்கி வச்சு பேச போகிறாங்க வானதி. அது கூடவே இல்லாமல் இங்கே டாக்டர் கார் ஓட்டுறதை பார்த்து, நீங்கள் கார் ஓட்ட தெரியுமா, வேணால் கற்றுக்குறீங்களா அப்படிலாம் கேட்கும்போது, நீங்களா டாக்டர், எப்படி டாக்டர் அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல வாங்க, நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி டாக்டர் கூட கார் ஓட்ட கற்றுக்க போகிறாங்க. ஸோ அவங்க கூட இன்னும் நெருங்கி பழக ஆரம்பிக்கும் போது, பாண்டியை விட டாக்டர் அப்படிங்கிறவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வசதி வாய்ப்போடு இருக்கார், நம்மக்கிட்ட பேசி பழகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாண்டி சுத்தமான அன்போடு செய்கிற விஷயம் கூட இங்கே வானதிக்கு அது ஒரு பெரிய பொருட்டாகவே இல்லாமல் இப்போது டாக்டர் கூட இன்னும் நெருங்கி பழகி ஆரம்பிக்கிறதோட இங்கே பாண்டியை உதாசீனப்படுத்தவும் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வானதி மெடிக்கல் ஷாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது இங்கே டாக்டர் வந்துட்டு காரில் வராரு. இதை பார்த்த சந்தோஷத்தில், என்ன திடீர்னு காரில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் வண்டியில் வந்தேன்னா ஏதோ 5 ரூபாய் டாக்டர் மாதிரில ட்ரீட் பண்ணுறாங்க, நான் என்ன தான் நல்லாவே அவங்களுக்கு மருத்துவம் பார்த்தாலுமே காரில் வந்தால் தானே மரியாதை, அதனால தான் செகண்ட்ஸில் தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்த செகண்ட்ஸ் மாதிரிலாம் தெரியல டாக்டர், ஆனால் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இல்லை டாக்டர், எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் வந்துட்டு செல்வம், அதுக்கு என்னக்கா, டாக்டரே உனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, கற்றுக் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு இங்கே டாக்டர் சொல்லும்போது, இல்லை டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி, ஆமாம் நீங்கள் 2 வீலர் வச்சுருந்தீங்களே அது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அது என்கிட்ட தான் இருக்குது, அது யார்கிட்டையாவது கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே டாக்டர் சொல்கிறாரு. உடனே வானதியும் யோசிக்கிறாங்க, நம்ம பேசாமல் அதை கேட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு வேணால் அந்த வண்டி வேணுமா, நீங்கள் நடந்து தானே வரீங்க அப்படின்னு டாக்டரே கேட்குறாரு. உடனே, சார் நான் நினச்சேன் நீங்கள் வாயை விட்டே கேட்டுட்டீங்க, ஆமாம் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசிக்கலாம் வானதி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுநாள் வந்துட்டு டாக்டர் அந்த 2 வீலரையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வானதி கடைக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு. அதை பார்த்த வானதி சந்தோஷமாக போயிட்டு, டாக்டர் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அது எப்படி வானதி, நீங்கள் கேட்டு நான் கொண்டு வராமல் இருப்பேனா, என்கிட்ட சும்மா தான் இருக்க போது, நீங்களாவது ஓட்டுங்க, பரவாயில்ல இந்தாங்க சாவி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஐயோ காசு கொடுத்துட்டு நான் சாவி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. காசு கொடுக்குறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க, என்கிட்ட சும்மா தானே இருக்க போகுது, இன்னொரு வண்டி என்கிட்ட இருக்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கூட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் ரொம்ப பெருந்தன்மையாக கொடுக்குறாரு. இதை பார்த்த வானதி, இல்லை நான் ஏதாவது கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு. இங்கே பார்த்தா செல்வமும் பார்த்துட்டு, பரவாயில்லக்கா டாக்டர் உனக்காக சும்மாவே கொடுத்துட்டு போயிட்டாரு வண்டியை அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம் அதெல்லாம் தப்பு, காசு எப்படியாவது கொடுத்துடணும் அவருக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா நீ கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார், வர பேஷண்ட்டுக்கே வந்துட்டு அவர் அதிகமாக வாங்க மாட்டார், அப்படி இருக்கிறவர் உங்ககிட்டயே காசு வாங்க போகிறாரு, நீ வேணா பாரு, அவர் உங்ககிட்ட காசெல்லாம் வாங்க மாட்டார், ஆனால் டாக்டருக்கு உன் மேலே ஒரு தனி பாசம் இருக்குக்கா, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வமும் சொல்லும்போது வானதி அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை செல்வம், நீ ஏன் ஏதாவது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த வண்டியை பாண்டி முன்னாடி ஓட்டிகிட்டு போய் நிப்பாட்டணும், வண்டி கரெக்டான கண்டிஷனில் இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைம் நிறைய பேஷண்ட்டு நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே கடையிலேருந்து போக முடியல, சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே கடையில் பார்த்தா பாண்டி அந்த வண்டியை 60,000 ரூபாய் சொன்ன வண்டியை 50,000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி 50,000 ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. வாங்கினாலுமே அந்த காசை வந்துட்டு என்னால் மொத்தமாக இப்போதைக்கு கொடுக்க முடியாது, மாதம் மாதம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, நான் வேறு யார்ட்டையாவது இப்போ கொடுத்தேன்னா எனக்கு கை மேலே காசு வரும், உனக்கு கொடுத்தா நீ என்ன இப்படி மாதம் மாதம் தரேங்கிறியே அப்படிங்கிறாங்க. என்னென்ன என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா, இப்போ தான் கடையை போட்டு நான் ஓரளவு முன்னேறி வந்துட்டுருக்கேன், எடுத்தடுப்புலேயே 50,000 ரூபாய் கொடுக்கணுன்னா எல்லாம் முடியுமா, கொஞ்சம் எனக்காக பாருங்களேன் அப்படிங்கிறாங்க.
சரி பழகுனவனா போயிட்ட, மாதம் மாதம் கொடுத்துரு, ஆனால் 3 மாதத்துக்குள்ளார கொடுக்க பாரு பாண்டி, 5 மாதம் 6 மாதம்னு இழுத்துறாத அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியும் சொல்லிட்டு சாவியை வாங்குறாரு. இதை பார்த்த கண்ணன் வந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா? 50,000 ரூபாயா? இங்கே வர வருமானம் என்ன? நீ 3 மாதத்தில் இதை கொடுத்துட்டு உட்காந்துருக்க போறியா? எதுக்குன்னே தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படிங்கிறாங்க. டேய் பாவண்டாவ, இங்கே இருந்து மெடிக்கல் வரைக்கும் நடந்தே போயிட்டுருக்கா, கால் வலிக்குதுன்னு நைட்லாம் வந்து அவள் என்கிட்ட உட்காந்து புலம்புறாடா, கஷ்டமாக இருக்குது, அவளுக்காக தானே, பரவாயில்லடா அப்படிங்கிறாங்க. அப்போ கண்ணன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆனாலும் நீ வானதிக்காக ரொம்ப தானே பண்ணுற, ஆனால் வானதி இதெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா கூட இதை ஏன் இந்த வண்டியை வாங்கின, வேறு வண்டி வாங்கியிருக்கலாமே அப்படி இப்படின்னு ஏதாவது குறதா சொல்ல போகுது பாரு அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே பார்த்துட்டு, அவளுக்கு அது பழக்கம்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாடா, ஆனால் எனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, பாவண்டா அவளை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியுமே சிரிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா இங்கே வானதி டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா வானதி தானே ஃபோன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நான் நினச்சேன் அவள் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு வானதி, உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே பாண்டி, இருக்கிற வேலை பிஸியில் என்ன கூட நீ நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி கேட்ட உடனே, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் பாண்டி, கடையில் தானே இருக்க, அங்கேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. கடையில் தாண்டி இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. நீ அங்கேயே இருப்பாண்டி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வானதி வந்துட்டு அந்த வண்டியிலே வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ அப்போ பார்க்குறாரு, பார்த்துட்டு அதில் அந்த டாக்டரோட வண்டி அப்படிங்கிறது பாண்டிக்குமே தெரியுது. ஏன்னா அவர் வரது போகிறதெல்லாம் பாண்டியுமே பார்த்துருக்காருங்கும்போது, ஆமாம் என்ன வானதி டாக்டர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க, ஏதாவது சர்வீஸ் விட சொன்னார் அவர், அதனால் நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி, சர்வீஸ் விட தான் கொண்டு வந்தேன், ஆனால் டாக்டர்லாம் சொல்லலை, நானாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏய் அவர் வண்டியை எதுக்கடி நீ எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எதுவுமே தெரியாமல் கேட்குறாரு. அப்போ வானதி, பாண்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வண்டியை எனக்கே கொடுத்துட்டாரு டாக்டர் அப்படிங்கிறாங்க. என்னது உனக்கே கொடுத்துட்டாரா, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி, அவர் கார் வாங்கிட்டார், செகண்ட்ஸில் தான் வாங்கினார், இருந்தாலும் அவர் காரில் வந்தால் தான் நல்லா மாசாக இருக்கும், டாக்டர்னு அப்போ தான் 4 பேர் மதிப்பாங்கன்னு அவர் காரில் வராரு பாண்டி, இந்த வண்டி அவர்கிட்ட சும்மா தான் இருக்கான், அதனால் இந்த வண்டியை எனக்கே கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே கண்ணா வந்துட்டு பாண்டியை பார்த்துட்டு, பாத்தியானே நீ இங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுருக்க, ஆனால் இங்கே வானதி என்னடானா டாக்டர் வண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை தூக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே வானதி பார்த்துட்டு, என்ன பாண்டி நீ எனக்காக வண்டி வாங்கி வச்சியா, சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏண்டி சொல்லிட்டா செய்ய முடியும், திடீர்னு வந்துச்சு, சரி உனக்கு நான் தான் சொல்லியிருந்தேன்ல அன்றைக்கே, ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நான் வாங்குறேன் வானதின்னு சொல்லியிருந்தேன்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பாண்டி, நீ 50,000 ரூபாய் கொடுத்து எனக்காகலாம் ஒன்றும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதான் டாக்டரே கொடுத்துட்டார்ல, நான் இந்த வண்டியே வச்சுக்கிறேன், அதுவும் இல்லாமல் ஓட்டி பார்த்தேன் பாண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வண்டி கரெக்டான கண்டிஷனில் இருக்கான்னு கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி சொல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவம் வருது பாண்டிக்கு, நம்ம என்ன தான் இது பண்ணி வாங்கி வச்சாலும் கடைசியில் இவள் வந்து டாக்டர் கொடுத்தாருங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணனை பார்த்துட்டு, டே கண்ணா அதெல்லாம் சரியாக இருக்கான்னு போய் செக் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி கண்ணம்புராவை போய் செக் பண்ண சொல்கிற, நீ போய் பண்ணு பாண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது, வானதி பேசுகிறது இவ தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளான்னு தெரியலையே, நம்ம இங்கே அவளுக்காக கொடுக்கணும்னு 3 மாதத்துக்கு கடனை சொல்லி ஒரு வண்டியை வாங்கி வச்சா, இவன் என்னடானா இந்த வண்டியை தூக்கிட்டு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காளே அப்படின்ட்டு, வானதி நான் சொல்கிறத கேளு, இந்த வண்டியை கொண்டு போய் அவர்கிட்டே கொடு, நான் தான் உனக்கு இங்கே வண்டி வாங்கியிருக்கேன்ல, இந்த வண்டியை நீ ஓட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி 50,000 ரூபாய் கொடுத்து நீ எதுக்கு இந்த வண்டியை வாங்கின, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு, இப்போ திரும்ப போய் அவர்கிட்டலாம் கொடுக்க முடியாது, அவர் மனசு கஷ்டப்பட மாட்டாரா அப்படிங்கிறாங்க. கண்ணனுக்கு அப்படியே ஒரு கோவம் வருது. ஏன் வானதி அந்த டாக்டரை உனக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன் கண்ணன் ப்ரோ இப்படி பேசுகிறீங்க, அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போனதுலேருந்து தான் அந்த டாக்டர் தெரியும், ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரியுது, உனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன வானதி, அண்ணன் 50,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய் சொன்ன வண்டியை 50,000 ரூபாய்க்கு வாங்கி முழுசாக காசு கொடுக்க முடியாதுன்னு 3 மாதத்தில் தரேன்னு சொல்லி பேசி உனக்காக சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு வாங்கி வச்சுட்டு அதுக்கு வேலையை பார்த்துட்டு வந்த வண்டியை கூட பார்க்காம ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நீ என்னடானா யாரோ டாக்டர் கொடுத்தாங்கன்னு அந்த வண்டியை தூக்கிட்டு வந்துட்டு இந்த வண்டி வேணாம் எதுக்கு வாங்கணுன்ற மாதிரி அண்ணனே கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணனுக்கே கோவம் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வானதி பார்த்துட்டு, இங்கே பாரு பாண்டி, நான் இந்த வண்டி அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு, சரி நானும் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ திரும்ப போய் கொடுத்தா நல்லா இருக்குமா, அவர் மனசு கஷ்டப்பட மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஏன் வானதி யாரோ ஒரு டாக்டர் மனசு கஷ்டப்படுவாங்கன்னு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கியே, உனக்காக வாங்கி வச்சுட்டு இப்போ அந்த வண்டியை வேணான்னு சொல்கிறியே, ஏன் எங்கள் அண்ணன் மனசு கஷ்டப்படாதா அப்படிங்கிறாங்க. ஐயோ கண்ணன் ப்ரோ, பாண்டியை பற்றி எனக்கு தெரியும், அவன் அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட மாட்டான் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி வண்டியை பார்த்துட்டு, இங்கே பார்த்தியா பாண்டி எனக்கு பிடிச்ச கலர்லேயே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்களே ஒழிய பாண்டி ஃபீல் பண்ணுவாரா மாட்டாரா அதை பற்றி ஒரு யோசனை கூட இல்லை. கண்ணை இத்தனைக்கு எடுத்து சொல்லியும் கூட அதை பற்றி புரிஞ்சுக்கிற தன்மை அங்கே வானதிக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு மாதிரியே இருக்குது பாண்டிக்கு.
பாண்டியும் கேட்குறாரு, சரி வானதி, இந்த வண்டிக்கு எவ்வளோ காசு சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி, இதோ நான் உங்ககிட்ட சொல்லலை பாரு, வண்டிக்கு நான் எவ்வளோ காசுன்னு கேட்டேன் பாண்டி, ஆனால் அவர் காசெல்லாம் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னார். இன்றைக்கி பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு சாவியை என் கையில் கொடுத்துட்டு காசெல்லாம் எதுவும் வேணாம், என்கிட்ட சும்மா தான் இருக்கு, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு பாண்டி, காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அவர் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு. பாண்டி, என்ன நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிற, எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கிளம்புறியா, நான் உனக்காக வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ என்ன உனக்கு, அந்த டாக்டர் இந்த வண்டியை கொடுத்துட்டாரு, நீ வாங்கின வண்டியை வேணான்னு சொல்கிறேன், அதுதானே உனக்கு கோவம், உனக்கு எப்போ பாரு அந்த டாக்டரை பற்றி பேசினால ஏன் இப்படி பொறாமையில் அலையிற அப்படிங்கிறாங்க. அப்படியே மாற்றி மாற்றி பேசி ஒரு மாதிரி சண்டை வந்துடுது. பாண்டி, கண்ணா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கே போயிடுறாரு. இங்கே வானதி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது, இங்கே பாரு வானதி, நீ இப்போ வர வர சரியே இல்லை, ஆளலாம் ஒரு மாதிரி மாறிட்டு தான் வர அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ப்ரோ, என்னை பற்றி பேசுகிறதுக்குலாம் உங்களுக்கு எதுவும் இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் என்னமோ மாறிட்டேன் அப்படி இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அண்ணன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுதுன்னு தெரியும்ல, அண்ணன்கிட்டே வந்து டாக்டர்னு ஓயாமல் டாக்டரை பற்றியே பேசிகிட்டு இருந்தா கடுப்பாவாதா, அண்ணன் உனக்காக ஒன்று வாங்கி வச்சுருந்தா நீ அந்த ஆள் கொடுத்தாருன்னு ஒன்று தூக்கிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்க, பார்த்தா அதுக்கு அதுதான் வேணுங்கிற மாதிரி வேறு சொல்லிட்டு இருக்க, அவர் மனசு கஷ்டப்படுவாருன்னு யோசிக்கிறேன், என் அண்ணனை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, அண்ணனுக்கு கோவம் வராதா, அதனால தான் அண்ணன் கிளம்பி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்போ தான் கோவம் வராது, அவனே என்கிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் நான் ஒன்றும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு இவங்களும் போயிடுறாங்க. கண்ணனுக்கு என்ன இந்த வானதி இப்படி இருக்குது, இந்த பிள்ளைக்காவையா இந்த அண்ணன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணனுக்கே கோவம் வருது. ஸோ வீட்டுக்கு வந்தால் இங்கே பாண்டி ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு மொபைலே பார்த்துட்டே இருக்காரு. வானதிக்கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வருமா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் வானதி, இவன் வண்டி எடுத்துகிட்டு பெரிய இவன் மாதிரி போயிட்டான், இவனுக்கு நம்ம பேசணுமா அப்படின்ட்டு வானதியும் எந்த மெசேஜும் பண்ணலை, காலும் பண்ணலை. சரிண்ணா இவரை நைட்டு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஆன்லைன்லேயே காட்டுது, ஆனால் இங்கே பாண்டிக்கு ஒரு மெசேஜுமே வரலை. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்புலேயே உட்காந்துட்டு இருக்காரு. இதை வீட்டில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க. என்னாச்சு பாண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவங்கிட்ட வந்து கேட்குறாங்க. பல்லவனும், தெரில நீ, அண்ணன் கடையிலேருந்து வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது, ஒரு வேளை வானதி அக்கா கூட எதுவும் சண்டை போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் பார்த்துட்டு, என்னடா ஒரு மாதிரி பாண்டி இருந்தாலே உடனே உனக்கு வானதி கூட சண்டை போட்டாங்கன்னு அர்த்தமா அப்படிங்கிறாங்க. பின்ன வேற என்ன நீ காரணம் இருக்க போகுது, நம்ம வீட்டில் யாரு கூடயும் சண்டை இல்லை, அண்ணன் ஜாலியாக தான் இருந்துச்சு, ஆனால் அங்கே போயிட்டு வந்தப்புறம் தான் இப்படி இருக்குன்னா அப்போ அதுவாக தானே காரணமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பல்லவனும் சொல்லும்போது, சும்மா நீ இரு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா சோழன் வேக வேகமாக உள்ளே வராரு. வந்தவர், டேய் பாண்டி பாண்டி அப்படின்னு கத்திட்டே வந்தோடனே இங்கே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஒருவேளை சோழண்ணனும் பாண்டி அண்ணனும் சண்டை போட்டுக்குச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டேன். அண்ணண்ணே ஏண்ணே, பாண்டியன் இங்கே தான் இருக்குது, ஏன் கத்திட்டே வர அப்படிங்கிறாங்க. வேகமாக உள்ளே வந்துட்டு, டேய் பாண்டி அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் இங்கே தானே இருக்கேன், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்காவ அப்படிங்கிறாங்க. யாரடா சொல்கிற அப்படின்னோடனே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சேரன் பார்த்துட்டு, டேய் சோழா ஏன்டா வந்தது வராதுமா இப்படி கத்திட்டு இருக்க, யாரடா கேட்குற அப்படின்றாங்க. வேற யாரை பற்றி நான் பாண்டிக்கிட்டே கேட்க போகிறேன், அந்த வானதி தான் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது போய் பிரச்சனை பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க சேரன். உடனே சோழன் பார்த்துட்டு, என்ன உனக்கு வேறு யோசனையே தோணாதா, நான் எதுக்கு அவகிட்ட போய் பிரச்சனை பண்ண போகிறேன், அவளை டேய் அந்த வானதிக்கு ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. டேய் என்னதான்டா பிரச்சனை, என்ன ஏதுன்னு சொல்லாமல் ஃபோன் பண்ண சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுடா அப்படின்றாங்க. சரி என்ன பாண்டியும், இருடா கத்தாதடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் இங்கே வானதி கோவத்தில் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்பர் பிளாக்ல இருக்குடா அப்படிங்கிறாங்க. என்னடா அவன் நினச்சிட்டு இருக்கா, உன் நம்பரை பிளாக்ல போட்டு அவள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா, கேட்குறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்காள் அவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கத்திக்கிட்டே ஒரு மாதிரி டென்ஷனில் பேசும்போது நிலா பார்க்குறாங்க. சோழன், என்ன நீங்கள் வந்ததுலேருந்து எதையுமே சொல்லாமல் கத்திட்டே இருந்தால் எங்களுக்கு என்ன புரியும், என்ன நடந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட வானதி நம்பர் இருக்குல்ல, நம்பரை கொடு அப்படிங்கிறாங்க. சோழன், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டியை பார்க்கும்போது புரியுது ஏதோ வானதி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பாண்டி முன்னாடி சொன்னால் அவன் கஷ்டப்படுவானோ அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. பாண்டியும் பார்த்துட்டு, டேய் எதுவாக இருந்தாலும் சொல்லுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் இப்போ வரும்போது பார்த்தேன்டா, ஏதோ யாரோ போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த டாக்டர் இருக்கான்லடா, அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டிக்கு செம்ம கோவமாகுது. அப்போ உடனே பல்லவனை பார்த்துட்டு, ஆமாம் அதான் ஏதோ ஜோக்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மொக்க ஜோக்கை சொல்லி சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்களே அந்த டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு கேட்குறாரு. அப்போ உடனே சரிடா இப்போ அவனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. டேய் அவன் கூட சேர்ந்து அவள் காரில் அவன் கார் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு அந்த டாக்டர் சொல்லி
கொடுத்துட்ருக்காண்டா, இவன் கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்கடா. இதெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குடா. கார் ஓட்டணும்னா ஏன் உனக்கு கார் ஓட்ட தெரியாதா? உங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? ஒரு நாள் கற்றுக் கொடுன்னு சொன்னால் நான் என் ஓனர்கிட்ட பேசி ஏதாவது ஒரு கார் எடுத்து தர மாட்டேன் நான் ஃப்ரீ டைமில். அதில் நீ கற்றுக் கொடுக்க மாட்டியா? அது எதுக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்கணும்? அந்த டாக்டர் கூட சேர்ந்துட்டு சிரித்து பேசிக்கிட்டு கார் ஓட்ட கற்றுக்கிட்டு நல்லாவே இல்லைடா பார்க்குறதுக்கு. எனக்கு அவ்வளோ கோவத்தோட இங்கே வந்தா கடைசியில் நம்பரை பிளாக்ல வச்சிருக்கா. என்னடா நினச்சிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பயங்கரமாக கத்துனோடனே அப்படியே பாண்டியோட முகமே செத்து போகுது. எதுவுமே பேச முடியாமல் நிலா பார்க்குறாங்க. சோழன், எதுவாக இருந்தாலும் இப்படி பாண்டி முன்னாடியே வச்சே சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. இரு நிலா, எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தெரியட்டும். அவனுக்கு தானே முதல்ல தெரியணும். நம்மளுக்கு தெரிஞ்சதை விட அவனுக்கு தெரிஞ்சால் தானே நல்லது. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அவளை நம்பாதடான்னு. இவன் கேட்குறானா என்ன? எத்தனை வாட்டி அவள் சண்டை போடுறது, எத்தனை வாட்டி இவன் நம்பரை பிளாக்ல போடுறது. இதோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு அவகிட்ட திட்டலாம், சண்டை போடலான்னு சொல்லி ஃபோன் பண்ண சொன்னால் இப்போ இவன் நம்பரையும் பிளாக்ல போட்டிருக்கா. இவன் நம்பரை பிளாக்ல போட்டு அந்த டாக்டர் கூட அவள் காரில் சுற்றிட்டு இருக்கானா? என்ன அர்த்தம்? என்ன நினச்சிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பயங்கரமாக கத்தும்போது இப்போது நிலாவே பார்த்துட்டு, சோழன், அது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் ஏன் இப்போ கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசிகிட்டு இருக்க? இது என் தம்பியோட வாழ்க்கை. இவன் தான் அப்படி நம்பி இது பண்ணுறான். அவள் அப்படி ஏமாத்துறானா? அதுக்கு நான் கேட்க வேணாமா? ஏன் இப்போ என் வாழ்க்கைக்கு ஒன்றுனா இவனுங்கெல்லாம் ஒன்றா வந்து நிற்கலையா? என் அண்ணனாக இருக்கட்டும், என் தம்பிங்க அப்படி வந்து நிற்கும்போது நான் மட்டும் பாண்டிக்கு ஒன்றுனா பார்த்துட்டு நிற்பேனா அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், அதெல்லாம் சரி, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஒரு கார் டிரைவ் பண்ணதுக்கு இப்படி கத்துறீங்களே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்களா, சரியே இல்லை. அவள் கொஞ்ச நாளாவே டாக்டர்னு பேசிகிட்டு இருக்கா. அன்னைக்கே பாண்டி முகம் மாறினதை நானும் பார்த்தேன். பாண்டிக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவள் அதையே பேசுகிறா? யார் எப்படி போனால் என்ன, அவள் சந்தோஷம் தான் அவளுக்கு முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் இவன் போய் தேடி லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் வந்துட்டு பாண்டியை பார்த்து திட்டுறாரு. பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி முகமே செத்து போய் பின்னாடி போய் அப்படியே தனியாக உட்காந்துடுறாரு. நிலா அப்படியே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சோழன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியே போகிறாங்க. இப்போது பாண்டி அங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது போயிட்டு, என்ன பாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நானும் கூட வண்டி அவள் கேட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கூட எடுத்தேங்க. 50,000 ரூபாய் சொன்னாங்க. 3 மாதத்தில் கொடுத்துர்லாம். ஒரு வண்டி எடுத்து கொடுத்தா அவள் நடந்து போய் கஷ்டப்படுறாளே, சரி வண்டியில் போட்டுன்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த வண்டியை வாங்கினேங்க செகண்ட்ஸில். ஆனால் அந்த வண்டியை நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர், அதான் இப்போ சோழன் சொன்னானே கார் டிரைவ் பண்ணிட்டு போனாங்கன்னு, அந்த ஆளும் செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கியிருப்பார் போல இருக்குது. அதனால் அந்த கார் வாங்கினதுனால எனக்கு இந்த வண்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வானதிக்கிட்ட சும்மா கொடுத்தாராம். அந்த வண்டியை தூக்கிட்டு வந்து என்கிட்ட பெருமையாக காட்டுறாங்க. அண்ணனே அவ்வளோ சொல்கிறான். அண்ணன் மனசு கஷ்டப்படாதா? அண்ணன் முன்னாடி இப்படிலாம் பேசுறியேன்னு சொல்லி கேட்டாலும் டாக்டர்கிட்ட நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? எனக்காக அவர் கொடுத்துட்டாரு. அவர் மனசு கஷ்டப்படும்னு சொல்லி பேசுகிறாளே ஒழிய என்னை பற்றி அவள் யோசிக்கவே இல்லைங்க. ஏங்க அவள் இப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. சாரி பாண்டி, இதில் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. விடுங்க, அவ்வளோதானே, நான் என்னத்தை பண்ண சொல்கிறீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தாலும் உள்ளார வந்துட்டு சோழனை திட்டுறாங்க. என்ன சோழன், இங்கே பார்த்தீங்களா இப்போ பாண்டி எப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்னு? அவர் முன்னாடி இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? தனியாக நம்ம பேசியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சேரனும் பார்க்குறாரு. ஆமாண்டா சோழன், பாவண்டாவன் அப்படிங்கிறாங்க. பாவனா, இந்த விஷயம் அவனுக்கு எப்படியா இருந்தாலும் தெரிய வர தானே போகுது. அப்போ உட்காந்து அவன் ஃபீல் பண்ண தானே போகிறான். அது இப்போயே தெரிஞ்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். சரி வாங்க அவனை போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஆக இப்போது வானதி வந்துட்டு இந்த வண்டி விஷயத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கார் ஓட்ட கற்றுக்கிறேன், அப்படியே பேசுகிறோம், பழகுறோம், அவங்க வீட்டுக்கு போகிறோம், இவங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பாண்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக். ஆனால் டாக்டர் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து வராரு. அவர் டாக்டர், நம்ம மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஒரே ஃபீல்டுனா ஒன்றா ஒத்து போயிடும். அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் யோசித்து கடைசியில் அந்த டாக்டரை அவருக்கு ஈக்குவலாக ஒரு டாக்டரை பார்க்கும்போது அப்போ தான் பாண்டியோட அருமை வந்து இந்த வானதிக்கு புரிய போகுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.